நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஒரு இளைஞன் இருக்கான். இவனுக்கு 25 வயசு தான் ஆகுது. இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீ கடை ரன் பண்ணிட்டு இருக்கான். இவனோட அம்மா தங்கச்சியா இவன் தான் நல்லபடியா பாத்துக்கணும். இந்த மாதிரி டீ கடை நடத்திட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு விதவை பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 35 வயசு கிட்ட இருக்கும். பேசிட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல 1,00,000 தரேன், ஒரு நாள் நைட்டு என் கூட நீ இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அர்ஜுன்மே அதிர்ச்சி ஆகுறான். அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய வித்தியாசமான கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சஜஷன்ல காமிச்சுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட சஜஷன்ல காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுன் ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட சூழ்நிலை காரணமா இப்ப இவன் டீ கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இவன் பேசிக்கா டிகிரியை முடிச்சிருப்பான். ஆனா குடும்பத்தோட சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிருக்கும். இவனுக்கு ப்ராப்பரா ஒரு வேலை செட் ஆகவே இல்ல. அப்ப ஒரு டீ கடையை நடத்திட்டு இருந்திருப்பாரு. அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அம்மா தங்கச்சி இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துக்கணும்னா நம்ம இந்த டீ கடையை நடத்தி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவருமே டீ கடையெல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவாரு. அதாவது டீ கடையில டீ குடிக்க வரவங்க கிட்ட இவர் சாதாரணமா பேசுவாரு. எல்லார்கிட்டயும் அவங்க கிட்ட ஜென்ரலா பேசுறன்ற மாதிரி பேசி பழகுவாரு. இதுதான் இவரோட இயல்பாவே இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் இவர் கடையை சாத்துவாரு. அது வரைக்கும் டீ வியாபாரம் எல்லாமே பண்ணுவாரு. காலையில 6 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்பாரு. மத்தியானம் மட்டும் கொஞ்ச நேரம் இவர் போயிட்டு வருவாரு. இவ்வளவுதான். அந்த அளவுக்கு உழைப்பாடியா இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. சோ ஒரு நாள் நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல பெருசா டீ குடிக்கிறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. எல்லாருமே வீட்டுல போய் அடைஞ்சிடுற டைம்ல இருந்தாலுமே கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல, அந்த வியாபாரத்தை கூட முடிச்சுட்டு நம்ம 10 மணிக்கு போலான்ற ஒரு ஐடியால தான் இவர் இருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல கார்ல ஒரு லேடி இறங்குறாங்க. அந்த லேடிக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அந்த லேடியோட பேர் மீரா அப்படின்றது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபமா ஹஸ்பண்ட் இறந்து விதவையா மாறி இருக்காங்க போல. கொஞ்சம் சோகமா தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இந்த நேரம் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவனுமே பேச்சு கொடுக்குறான். இவன் வர எல்லார்கிட்டயும் பேச்சு கொடுப்பான். ஜாலியா பேச்சு கொடுக்குறவன் தான் அர்ஜுன். அந்த மாதிரி இந்த லேடி கிட்டயும் பேச்சு கொடுக்குறான். இவங்களுமே ஆமான்ற மாதிரி ஜென்ரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பெரிய வீட்டுல இருக்கவங்கள நீங்க உங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டாருன்ற மாதிரி இருந்ததுல அப்படின்னும் போது ஆமான்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சோகமா வராங்க. இவனுமே வேற மாதிரிலாம் டாபிக் வேற பக்கம் திருப்புறான். மேடம் இப்ப புதுசா இந்த மாதிரி படம்லாம் வந்ததுல அதெல்லாம் பாத்தீங்களா அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி இவங்க கிட்ட பேசுறான். இப்போ அந்த ஹஸ்பண்ட் டாபிக்கை கொண்டு வந்தோம்னா அவங்க முகம் சோகமா மாறுச்சுல, அதை டைவர்ட் பண்றதுக்காக பேசுற மாதிரி இவனுமே ஜென்ரலா இந்த மாதிரி பேசுறான். படம் என்ன பாத்தீங்கன்னு கேட்கும்போது இவங்களுமே கொஞ்சம் அதுல இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நேரம் போறதே தெரியல. அதாவது இவன் என்னென்னமோ பேசுறான், இவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சில கேள்வி கேட்கறாங்க, இவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். நைட்டு நேரம்ல பெருசா கஸ்டமர் வரல. இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அர்ஜுன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவனுமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். இவங்களுக்கு அப்படியே மனசு கொஞ்சம் லேசா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இருந்து அந்த பெரிய வீட்டுல இவங்க தனியா இருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இவங்க கிட்ட பேசும்போது அப்படியே டைம் போறதே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல அவனை பொறுத்த வரைக்கும் மேடம் கடை மூடுற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஏன்னா அவங்க டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் கடை மூடுற டைம் வந்துருச்சுல, அவன் கடையை மூடிட்டு கிளம்பணும்னு சொல்லும் போது இந்த லேடியுமே என் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் நீ வர முடியுமா, அதாவது என் வீட்டுக்கு என்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா உன்கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, வர முடியுமான்னு கேட்கும்போது அவன் பயங்கரமா தயங்கிட்டு இருக்கான். என்னடா அந்த லேடி திடீர்னு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, எப்படி அவங்க வீட்டுக்கு போறதுன்ற மாதிரி கொஞ்சம் தயக்கத்துல இருக்கான். அதாவது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் 1,00,000 தரேன், நீ ஒரு அடுத்த ஒரு 3-4 மணி நேரம் மட்டும் என் வீட்டுல என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்காக உனக்கு 1,00,000 தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, 1,00,000 நீங்க எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை மேடம், நீங்க நான் பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் அதுக்காக வேணா வரேன், காசுக்காகலாம் நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இப்ப 4 மணி நேரம் உங்க டைமை செலவு பண்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது தரணுன்றதுக்காக தான் சொன்னேன், மற்றபடி நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னும் போது கோவம்லாம் இல்லை மேடம், எதுக்கு ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் காசு 1,00,000 வாங்குவாங்களா, இல்ல நான் வீட்டுக்கு சொல்லணும், அதான் ஏன்னா வீட்டுல என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நான் ரொம்ப லேட் பண்ணனா என்ன ஏதுன்னு பயப்படுவாங்கல்ல, நான் அதுக்காக தான் சொன்னேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிடுறேன், முதல்ல என் வீட்டுக்கு கால் பண்ணி அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் பேசிடுறேன் போது அப்பா இல்லையான்னு கேட்கும்போது இல்ல மேடம் அப்பா தவறிட்டாரு, அதனால தான் இந்த கடையை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க முன்னாடியே வீட்டுக்கு கால் பண்றான். கால் பண்ணி அம்மா என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு வெளியே போறேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அம்மாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப நம்ம போலாம் மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே மீராவை பார்த்து சொல்றாரு. மீராவும் ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு ஒரு லேடி
ஃப்ரெண்டுன்றதை சொன்னீங்களான்ற மாதிரி கிண்டலா கேட்கறாங்க. இவருமே சிரிச்சிடுறாரு. இல்ல மேடம் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி என் வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கார்ல தானே வந்தாங்க, இப்ப கார்லயே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நைட்டு நேரம் இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. பெரிய வீடு, 3-4 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. எப்பா இவ்வளவு பெரிய வீடா, இந்த மாதிரி வீடெல்லாம் நான் வந்து தள்ளி இருந்து தான் பார்த்திருக்கேன், இப்பதான் பக்கத்துல இருந்து பாக்குறேன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றான். இவங்களுமே வந்து அர்ஜுன் கிட்ட வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் நிறைய காமெடியா பேசுறான், இவங்களுமே பதிலுக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டெல்லாம் இவன் சுத்தி பார்த்துட்டு இருக்கான்ல, இவங்களுமே அந்த டைம் வந்து காஃபியை ரெடி பண்ணி கொண்டு வந்து தராங்க. எனக்கே காஃபியா அப்படின்ற மாதிரி இவன் கிண்டலா கேட்கிறான். பரவாயில்ல டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் போட்டது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே டேஸ்ட் பண்ணிட்டு பரவாயில்ல நான் போடுறதை விட நல்லா தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேருமே ஜென்ரலா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மீரா இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்காக சமையல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதாவது ஸ்பீடா ரெடி பண்ற மாதிரி நூடுல்ஸ் மாதிரி தான் ஏதோ ஒரு டிஷ் ரெடி பண்றாங்க. இவருமே வந்து அவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வீடை சுத்தி பாக்குற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோஹித் அப்படின்ற ஒருத்தரோட ரூம் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மீராவோட ஹஸ்பண்டா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் சில மாசத்துக்கு முன்னாடி தான் தவறி இருப்பாரு. அவரோட ரூம் கிட்ட வராங்க. இதுதான் என் ஹஸ்பண்டோட ரூம்னு உள்ள கூட்டு வராங்க. அவர் பயங்கரமா தண்ணி அடிப்பாரு போல, ஏன்னா வந்து அவ்வளோ ட்ரிங்க்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இதை தாண்டி அவர் ரூம்ல நிறைய திங்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் சேகரிச்ச திங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா இவங்க ரூமுக்கு கூட்டு வராங்க. இதுதான் என்னோட ரூம்ன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அங்க ஒரு டைரி இருக்கு. இவங்க வந்து டைரி, எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு, என் மனசுல இருக்க எல்லாத்தையும் நான் இந்த டைரியில தான் பேசுவேன், இந்த டைரி தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி டைரியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப ரெண்டு பேருமே வந்து வீடெல்லாம் சுத்தி பார்த்துடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிட்டாங்கல்ல. இவருமே ஓகே மேடம் நான் கிளம்புவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த டைமுக்கு மேல எப்படி கிளம்புவீங்க, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, அதாவது இங்க ரூம் இருக்குல்ல, நீங்க வேற ரூம்ல படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்களுமே வந்து படுக்க போறன்ற மாதிரி அவங்க ரூமுக்கு படுக்க போயிடுறாங்க. இவருமே வந்து இவரோட இடத்துக்கு படுக்கிறதுக்காக போயிடுறாரு. அதாவது இவங்க ஒரு இடத்துல படுத்துக்க சொன்னாங்களா, அந்த இடத்துல படுக்கிறதுக்காக போயிடுறாரு. என்னன்னு தெரியல, இவர் வீட்டுல தானே இவருக்கு படுத்தோன்னு தூக்கம் வரும், இந்த வீட்டுல இவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இவரும் புரண்டு படுக்கிறாரு, சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. சரி திரும்பி நம்ம வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்கலான்ற மாதிரி அந்த வீட்டுல ஒவ்வொரு திங்ஸா இவர் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டைரி தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், இது கிட்ட தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அந்த டைரி அவங்க ரூம்ல இருக்காது, வேற ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த டைரியை இவர் பாக்குறாரு. அடுத்தவங்க டைரியை படிக்கிறது தப்பு அப்படின்றது இவருக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து டைம் பாஸ் பண்ணோம், தூக்கம் வர மாட்டேங்குது, சரி இவங்க டைரியை படிச்சா என்னன்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட அதாவது ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சு, எப்படி வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வெளியே போனாங்க, அது எல்லாமே எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் இவர் சிரிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், வெளியெல்லாம் போனோன்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு பேஜா இவர் படிச்சுக்கிட்டே வராரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருமே வந்து அப்படியே நிறைய பேஜை திருப்பிக்கிட்டே வந்து கடைசியில அவங்க எழுதியிருக்கிறத படிக்கலான்ற மாதிரி திருப்பிக்கிட்டே வராரு. அப்படி ஒரு பேஜை படிக்கலாம்னு நினைக்கிறவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து அவரை வந்து தள்ளி விட்டேன், நான் தான் அவரை சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்ற மாதிரியும் எழுதி வச்சிருக்காங்க. இதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா வந்து ரோஹித் வந்து படிக்கட்டுல தவறுதலா விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கேஸ் முடிஞ்சிருக்கும். அப்ப இவங்க தான் தள்ளி விட்டாங்களா, இவங்க தான் ஹஸ்பண்டிய சாவடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. முன்னாடி ரெண்டு பேருமே அன்பா இருந்திருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க, இப்ப என்ன இவங்க தள்ளி விட்டு சாவடிச்சுன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் தாங்கல. இவருமே வந்து இந்த புக்கை நம்ம படிச்சதே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி புக்கை மூடி வந்து அந்த இடத்துல வச்சிடுறாரு. காலையில வேலையா இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவர் படுத்துறாரு. காலையில முதல்ல அவங்க தான் முழிச்சிருப்பாங்க. யாரு, மீரா தான் கண் முழிச்சிருப்பாங்க. அந்த டைரி வச்ச பொசிஷன்ல இல்ல, பொசிஷன் மாறி இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் காலையில இவருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. இவருமே கொஞ்சம் பதட்டமா பேசுறாரு. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் டைரி எடுத்து படிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் இன்னும் பதட்டமாயிடுறாரு. இல்லன்னு சமாளிக்கிறாரு. இல்ல நீங்க எடுத்து படிச்சிருக்கிறது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வந்து இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. இவங்க கிட்டே நம்ம அது சார்ந்து பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. மேடம் உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க, ஆனா உங்க ஹஸ்பண்டை நீங்க இப்படி அநியாயத்துக்கு தள்ளி விட்டு சாவடிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்கும் போது, அப்ப டைரியை நீங்க முழுசா படிக்கல, நடுவுல இருக்க பக்கங்கள் எல்லாம் நீங்க படிக்கல போலியே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி அர்ஜுன் பார்த்துட்டு இருக்கான். இவங்களுமே வந்து இவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதையும் டைரியோட நடுப்பக்கத்துல எழுதியிருப்பாங்க. இவர் அதெல்லாம் படிக்கல, எண்டிங்க்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டாரு, அதனால தெரியல. அது என்னன்னா ரெண்டு பேருமே கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஆனா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குடிக்கிற பழக்கம் இருக்கு, சூதாட்டம் ஆடுற பழக்கம் இருக்கு, நிறைய தப்பான பழக்கங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதோட விளைவா எப்ப பாரு ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கசப்பான வாழ்க்கையில நம்ம மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி கடுப்பா இருக்கும். இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க, குழந்தைலாம் தேவையில்ல கலைச்சிரு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, சூடு வச்சுக்கிட்டே இருப்பாரு, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப கூட இவங்க ஹஸ்பண்டை வந்து சாவடிச்சிருக்க மாட்டாங்க. எப்பவுமே போல அன்னைக்கும் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவங்களுமே வந்து தடுக்கிறதுக்காக கையை வைக்கும் போது இடிச்சு ஹஸ்பண்ட் எடகுடமா கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுமே வந்து அவர் தவறி விழுந்துட்டாருன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லி அது வந்து ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி கேஸ் முடிஞ்சிருக்கும். இவங்க வந்து அதுக்கப்புறம் எழுதும் போதுதான் என் ஹஸ்பண்டை நானே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. கவலை கலந்துதான் எழுதியிருப்பாங்க. தேவையில்லாம இப்படி பண்ணிட்டேன், என்ன டார்ச்சர் பண்ணாரு, ஆனா நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு எழுதியிருப்பாங்க. நீ அதை மட்டும் தான் படிச்ச, ஆனா நடந்தது இதுதான்ற மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்டே நம்ம போலான்னு யோசிச்சிருப்பாரு. யாரு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேர்மையானவர்ல, இந்த லேடியை தான் ஹஸ்பண்டை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம இதை போலீஸ் கிட்ட சொல்லிட்டா என்னெல்லாம் யோசிச்சிருப்பாரு. நான் போலீஸ் கிட்ட சொல்ற அளவுக்கு யோசிச்சேன், ஆனா இப்போ உங்க சைட்ல இருக்க நியாயம் எனக்கு புரியுது, கண்டிப்பா இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து மேற்கொண்டு 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் நீ இவ்வளவு நேரம் வந்து உன் கூட பேசினது எனக்கு வந்து ரொம்ப அமைதியை தந்திருக்கு, நீ அடிக்கடி அதாவது வந்து மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா வரேன், ஆனா அடுத்த வாட்டில இருந்து பகல் நேரத்துல வரேன், அதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நானே உன்னை வீட்டுல விடுறேன் போது இல்ல இல்ல நான் போய் பண்ற மாதிரி இவர் சொல்றாரு. அங்க இருந்து இவர் போறாரு. இவங்களுமே மாடியில இருந்து பாக்குறாங்க. புதுசா இவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வேற ஒரு கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே இந்த சேனல்ல நிறைய கதையை நம்ம போட்டிருக்கோம். அந்த கதையை கேட்டாலும் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிக்கிற பட்சத்துல ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.